கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் பார்க்க போகிற வசனம்னா யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்றக் கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். கடவுளுக்காக நம்ம ஊழியம் செய்கிறோன்னா நம்ம முதல்ல எப்படி இருக்கணுமா? அவரை பின்பற்றணுமா? அவரை பின்பற்றினா தான் அவருடைய ஊழியக்காரன் என்று சொல்லப்பட முடியும். நம்ம அவரை பின்பற்றாமல், அவர் சொன்ன வார்த்தைகளை நம்ம கடைபிடிக்காமல், அவர் சொன்ன கட்டளைகளையும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படியாமல் நம்ம ஊழியக்காரன் சொல்லவே முடியாது. அதான் அந்த வசனம் சொல்கிறது. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். முதலாவது அவரை பின்பற்றணும். அப்போ தான் நம்ம அவருடைய ஊழியக்காரன் நம்ம சொல்ல முடியும். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். அவர் எங்கே இருப்பாரோ அங்கே தான் அவருடைய ஊழியக்காரனும் இருப்பார். ஸோ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் எந்த ஒரு தீமையான காரியங்களையும் ஈடுபட மாட்டார். எந்த ஒரு தீங்கு நடைபெறுகிற இடத்துலையும் இருக்க மாட்டார். எந்த ஒரு தீய எண்ணங்கள் அவர்கிட்ட இருக்காது. எல்லாமே நல்ல எண்ணங்கள், நற்செயல்கள் தான் இருக்கும். அதே மாதிரி தான் அவருடைய ஊழியக்காரங்களும் இருப்பாங்க. அவருடைய ஊழியக்காரங்கள் அப்படி இல்லைன்னா அவருடைய ஊழியக்காரங்கள்னே சொல்ல முடியாது. அதான் சொல்கிறாங்க, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். யார் கனம் பண்ணுவாங்களாம்? பிதாவானவர் அவருடைய ஊழியக்காரங்களை கனம் பண்ணுவாராம். எப்படி இருக்கணும்? அவரை பின்பற்றி நடக்கணும். அவர் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கணும். அவருடைய கட்டளைகள் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அவருக்கு பிரியமான வாழ்க்கையை நம்ம வாழணும். அப்படி வாழ்ந்தால் யார் கனம் பண்ணுவாங்களாம்? அவருடைய பிதாவானவர் கனம் பண்ணுவாங்களாம் அவருடைய ஊழியக்காரங்க. ஸோ அதான் அந்த வசனம் சொல்லுது. ஊழியக்காரங்களாக இருக்கிறவங்க இதெல்லாம் நம்ம பின்பற்றுவோமா? இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் இருக்குதா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்ப்போம்.